இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நினைவு கூர்ந்து நம்முடைய கடந்த கால வாழ்க்கையும் கொஞ்சம் திரும்பி பார்த்து அதையும் நினைவு கூர்ந்து நம்மை அர்ப்பணிக்க, நமக்கு நம்மை ரினிவல் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஆமென். கொண்டாட்டம் என்பது எது? திண்டாட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என் மூலம் கர்த்தர் ரட்சித்து தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் கடந்து வர்றது தான் எனக்கு கொண்டாட்டம். அல்லேலூயா, ஆமென். நம்ம எத்தனை பேர் ரட்சித்து போல் நடத்திருக்கோம்னு பாருங்க. எத்தனை பேர் நம்ம மூலம் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொண்டிருக்காங்க, அதை கொஞ்சம் தெரியும் பாருங்க. ஆமென். நாம இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையினுடைய முக்கியமான பகுதிகளும் இப்பதான் போகிறோம். இதுவரைக்கும் பாடினோம், ஆராதித்தோம், பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தோம். இப்பதான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க ரெடியா இருக்கீங்க? ஆமென். ஆனா கொஞ்சம் பேர் இருக்கீங்க, கொஞ்சம் பேர் எப்போதும் போல ரெடியா இருப்பீங்க, நல்லா ஊக்கமா ஜெபிக்கிறவங்க, அப்படியே ஊக்கமா ஜெபிக்கிறவங்களும் இருக்கீங்க. இந்த ஆண்டோடு மாறிவிட வேண்டும். அந்த ஊக்கமா ஜெபிக்கிறது எந்த சபையும் விட்டு வைக்கல. ஐயா சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல ஊழியர் குடிக்கு போகும்போது அவர்களுடைய சபையில் நடந்த புது வருட ஆராதனையுடைய சிறப்பை பற்றி சொன்னாங்க. ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடம், அவங்க சர்ச் இருக்கிற இடம், 4 ரோடு ஃபுல்லா கிரௌடு. சர்ச்சுக்குள்ள நிரம்பி, காரு பார்க்கிங்ல 2 வீலர் காரெல்லாம் நிறுத்தலாம்னு சொல்லிட்டாங்களாம். எல்லாம் எங்கேயாவது நிறுத்திக்கிங்க, உள்ள இடம் பத்தாதுன்னு சொல்லி பார்க்கிங் ஃபுல் ஆயிடுச்சு. 4 பக்கத்து ரோடு ஃபுல்லா ஆகி எல்லாம் டிராபிக் ஜாம் ஆகி போலீஸ் எல்லாம் வந்து வரப்போகிற வாகனங்கள்லாம் வேறு பக்கம் திருப்பி விட்டு அப்படி ஆயிடுச்சான். அந்த அளவுக்கு கூட்டமா ஒரு புது வருட ஆராதனை அன்று அவ்வளவு திரளான மக்களை கர்த்தர் கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. வழக்கம் போல் தூங்குகிறவர்கள் தூங்கி கொண்டே இருந்தார்கள். அவ்வளோ பெரிய சபையிலையும் அந்த வழக்கம் போல கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்பதான் என் மனசுல உள்ள வேதனை மாறுனுச்சு. நான் இங்கதான் தூங்குறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க பார்த்தாலும் அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. இனி அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்பொழுது நம் மத்தியில் வந்திருக்கிறதான சிறப்பு விருந்தினர் பாஸ்டர் அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்கள காரங்களை உயர்த்துங்க. இரவு ஜெபத்து வந்தவர்களுக்கு தெரியும். பெற்றோர் முகாமுக்கு கொஞ்சம் பேர் போயிருந்தீங்க, அவங்களுக்கு தெரியும். பரிசுத்த முகாம் நடத்தினாங்க, அதுக்கும் கொஞ்சம் பேர் வந்தீங்க, வந்தவர்களுக்கு தெரியும். இப்பொழுது செய்தி பகுதியை அவர்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன். கரங்களை தட்டி வரவேற்போமா? ஜெபம் செய்வோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அப்பா, மனுஷராகிய நாங்கள் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்கிறோம். என்னை மறைச்சு பேசுங்க. உங்க ஜீவனுள்ள வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுக்கு உணவாக மாறட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உங்க எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்போதும் உங்களை விட்டு விலகாதிருக்கட்டும்.
கிறிஸ்மஸ் அப்படின்னாலே கொண்டாட்டம் தானே. நம்முடைய உற்சாகத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு கொண்டாட்டம் தேவைப்படுது. ஒரு காலத்துல எனக்கு இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்ப நான் யோசனை பண்ணி பார்க்கிறேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பை நல்லா டான்ஸ் ஆடி கூட வெளிப்படுத்தலாம். அதில் ஒன்றும் தப்பு இருக்க மாதிரி தெரியல. ஆனா இந்த டான்ஸ் ரொம்ப பயமா இருந்துச்சு, நானே பயந்துட்டேன். பேயா ஆடினவங்களுக்கு ஒரு 100 மார்க் கொடுக்கலாம் போல, 100க்கு 100. அதே பாஸ்டர் பேய் ஓட்டுறத பையன் பார்த்துருப்பான் போல இருக்கு. என்ன இந்த பிள்ளைங்களாம் பயந்துருச்சு போல இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுருக்கமா தியானிப்போம், கொஞ்ச நேரம் தியானிப்போம், தூங்காம கேளுங்க. வாசிங்களேன், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 படிங்க. எபிரேயர் 10, 4, 5, 6, 7. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்கிறீர். அப்பொழுது நான் உமக்கு பிரியமானதல்ல என்கிறீர். ரொம்ப முக்கியம் இதெல்லாம். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தானே கொண்டாடுறோம். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். தேவகுமாரன் மனிதனாக வந்தார். அதைத்தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவர் மனிதனாய் வர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இந்த பூமிக்கு வந்து தான் மனுஷங்களை பார்த்து நான் தான் தெய்வன், நான் யார் தெரியுமா, இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் தேவனுக்கு கிடையாது. ஆனால் அவர் மனிதனாய் வர வேண்டிய அவசியம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. அவர் ஒருவேளை மனிதனாக வராதிருந்திருந்தால் நீங்களும் நானும் இன்றைக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்ற ஒன்றை பெற்றிருக்க முடியாது. என்ன நினைக்கிறீங்க எல்லாரும்? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு பல தீர்க்கதரிசிகள் அவரை பற்றி பேசினார்கள். தேவன் அவரை குறித்து ஆதியாகமத்திலேயே பேசியிருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில். அவர் பிறப்பதற்கு முன்பு மரியாளிடத்தில் தூதன் வந்து பேசினான். இதெல்லாம் நமக்கு தெரியும். மேய்ப்பர்களிடத்தில் தூதர் கூட்டம் வந்து பேசியது இல்லையா? ஆனால் நாம இப்ப வாசித்த வசனம் இருக்கே, இது 2 பேர் பரலோகத்தில் பேசிக்கொண்டதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியம். தேவனுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு மனிதனாய் வருவதற்கு முன்பு ஒரு சம்பாஷணை 2 பேர் பேசிக்கிறாங்க. எங்க பேசிக்கிறாங்க? ஹோலி ஆஃப் த ஹோலிஸ், பரலோகத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். தேவன் எங்கே இருக்கிறார்? நம்ம சொல்லலாம், எனக்குள்ள இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். ஆனால் பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார்.
சோ அவரே ஒளியா இருக்கிறாரு, அவர் ஒளியிலே வாசம் பண்ணுகிறாரு. சேரக்கூடாத ஒளி, இந்த சேரக்கூடாத ஒளிக்குள்ள ஒரு சம்பாஷணை இருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பேசிக் கொள்ளுகிறார்கள். அதைத்தான் நீங்க படிச்சீங்க. இப்ப ஒருத்தர் சொல்றாரு, பலியையும் காணிக்கையையும் நான் விரும்பவில்லை. பலிகளை பற்றி பாஸ்டர் நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பைபிள்ல யாத்திராகமம், லேவியராகமம்லாம் படிச்சீங்கன்னா பலிகளை பற்றி எழுதப்பட்டிருக்கோம் இல்லையா? காளை, வெள்ளாட்டுக்கடா பலி. இந்த பலியை தேவன் தான் உண்டு பண்ணார். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு நிழலாட்டம் பலிகள். பலி என்ன, எப்படி செய்யப்படணும்? பாவம் செய்கிற ஒரு மனிதன் அந்த பாவத்து நிமித்தம் மனம் வேதனைப்பட்டு மனம் திரும்பி, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற விரும்புறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? ரிப்பென்டன்ஸ், அந்த மனம் திரும்புதல் வரும்போது அவனுக்கு ஒரு வழியை தேவன் உண்டு பண்றாரு. என்னன்னா, ஒரு காளையோ அல்லது வெள்ளாட்டு கடாவோ அது தலையில இவன் கைய வைக்கணும். கைய வச்ச உடனே அந்த ஆசாரியன் அந்த மிருகத்தை என்ன பண்ணுவான்? வெட்டுவான். அந்த ரத்தம் சிந்தப்படும். இந்த மனிதனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படும். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு நிழலாட்டம். ஓகே, ஃபோர் ஷேடோ, நிழலாட்டம். ஆனா அர்த்தம் இருக்கு அதுல. ஏன் அந்த பலியை தேவன் வெறுத்தார் அப்படின்னா, ஏன் அந்த காணிக்கையை தேவன் வெறுத்தார் அப்படின்னா, இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? பாவம் செய்தா நமக்கு தான் பலி செலுத்த ஒரு ஆடு இருக்கே. இப்ப ஆட்டுக்கடவா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெள்ளாட்டு கடவா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தவற துணிகரமா செஞ்சு அப்புறம் அதுல கையை வைக்க வேண்டியது, வெட்ட வேண்டியது, திரும்ப போக வேண்டியது, திரும்ப பாவம் செய்ய வேண்டியது. திரும்ப என்னுடைய மனைவியினுடைய தங்கச்சிக்கு கொழுப்பு அதிகமா இருந்துச்சு உடம்புல. கொழுப்புனா தவறா நினைச்சிடாதீங்க, கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால். கொழுப்பு தானே அது, கொழுப்பு. டாக்டர் சொல்லிட்டாங்க, கெட்ட கொழுப்பு எக்கச்சக்கமா இருக்கு உடம்புல, அதனால கறி திங்கக்கூடாது, நெய் திங்கக்கூடாது, இதை திங்கக்கூடாது. அது இல்லாம டெய்லி காலையில ஒரு மாத்திரை, ராத்திரி ஒரு மாத்திரை கொலஸ்ட்ராலுக்கு. இதே சாப்பிட்டு இந்த பொண்ணுக்கு வழக்கமாயி போச்சு. ஒரு நாள் எங்க கூட சாப்பிட்டுட்டு இருந்தப்போ செம ஆர்டர் பண்ணுது ஹோட்டல்ல. என்ன, மட்டன் சுக்கா, மட்டன் பாயா, அந்த பாயா, இந்த பாயா, வெறும் எல்லாம் கறி தான். என்னம்மா உனக்கு கொழுப்பு இருக்குன்னிய, நீ பாட்டுக்கு கறியா திங்கிறியன்னா சொல்லிச்சு. டாக்டர் தான் மாத்திரை கொடுத்துருக்காருல்ல, டெய்லி ஒன்று போட சொல்லிருக்காரு. இன்னைக்கு கொழுப்பு நிறைய சாப்பிட்டோம், அதனால 2 மாத்திரையா போட்டா சரியா போச்சுன்னுச்சு. அந்த மாதிரி நம்முடைய மனசு என்ன பண்ணிடுது? ஆட்டுக்கடா தானே, ஒரு ஆட்டுக்கு 2 ஆட்டு கூட, 2 வெள்ளாட்டு கடா கூட வெட்டிடுவோம் நினைக்கிறாங்களே தவிர பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அதனால தேவன் உண்டு பண்ண பலியே தேவனுக்கு எப்படி ஆயிப்போச்சு? அருவருப்பாயிப்போச்சு. சரி, அவர் சொல்றார், ஐயோ பலியையும் காணிக்கையும் நான் வெறுக்கிறேன். இந்த ஜனங்கள் உதடுகள்னால சேர்றாங்க, உள்ளமோ எனக்கு தூரமா இருக்கு. அப்போ இத தேவன் சொல்லும் போது அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு ரகசிய நினைவு இருக்கு. என்னன்னா, இந்த ஜனங்களை எப்படி ஆகிலும் முற்றுமுடிய ரட்சிக்க வேண்டும். தவறுறாங்க, பலவீனப்பட்டு போறாங்க, ஒரு நேரம் இருக்கிறது போல இன்னொரு நேரம் இருக்க மாட்டாங்கிறாங்க. இவர்களை நான் முற்றுமுடிய ரட்சிக்கணும். வெள்ளாட்டுக்கடாவோ அல்லது காளையுடைய ரத்தமோ முற்றுமுடிய ரட்சிக்கல. தேவனுடைய இருதயத்துக்குள்ள இந்த எண்ணம் இருக்கு. அவர் சொல்றாரு, பலியையும் காணிக்கையும் நான் புரியுதா நான் பேசுறது? சண்டே கிளாஸ் கதை மாதிரி ஏற்றிட்டா. பலியையும் காணிக்கையும் நான் வெறுக்கிறேன்.
இப்போ இது தேவன் சொல்றார், இப்ப தேவகுமாரன் பேசுறார். ஆச்சரியமான வார்த்தைங்க இதெல்லாம். தேவகுமாரன் என்ன சொல்றாரு? தேவனே, எனக்கு நீர் ஒரு உடலை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர், ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை பற்றி எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு பிறப்பதற்கு எத்தனை நாளுக்கு முன்னால இது பேசப்பட்டதுன்னு தெரியாது, எத்தனை மணி நேரத்துக்கு முன்னால பேசப்பட்டதுன்னு தெரியாது, எத்தனை யுகமான காலங்களுக்கு முன்பு பேசப்பட்டதுன்னு தெரியாது. ஆனா பேசப்பட்டது. தேவனுக்கு சமமான தேவகுமாரனும் தேவனும் பேசிக் கொள்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, தேவகுமாரன் சொல்றாரு, ஹியர் ஐ கம், இதோ உமக்கு பிரியமானதை செய்ய நான் வருகிறேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களே, நீங்க என்ன விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியும். புஸ்தக சுருள்ல என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசிகள் என்னை பற்றி எழுதி வச்சிருக்கிறாங்க, எனக்கு தெரியும். அதை நிறைவேற்ற நான் வருகிறேன். அழகான வார்த்தை. அதை சொன்ன பிறகுதான் தேவகுமாரன் இயேசுங்கிற பெயர்ல இந்த பூமியிலே நம் நடுவிலே வந்து வாழ ஆரம்பித்தார். அல்லேலூயா. உமக்கு சித்தமானதை செய்ய இதோ வருகிறேன்னு சொன்னாரு. தேவனுக்கு சித்தமானது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? காளை வெள்ளாட்டு கடாவுடைய ரத்தத்துல பிரியப்படல. இவங்க ஆட்டுக்கு மேல ஆடு வெட்டிக்கிட்டு இருக்கா, மாட்டுக்கு மேல மாடு வெட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப தேவன் எதுல பிரியமா இருந்தாரு? அவருக்குள்ள என்னதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு? ஆதி காலம் முதல் தேவனுக்குள்ளே மறைந்திருந்த ரகசியம் என்ன? எதை குறித்து தேவகுமாரன் பேசுறாரு? இதோ வர்றேன், உமக்கு சித்தமானதை செய்ய இதோ வர்றேன்னு சொல்றாரு. அது என்ன? இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் தான். பாடு மரணம். ஒரு நிமிஷம் கடவுள் அதை நினைச்சு பார்த்திருந்தாருன்னு வச்சுங்களேன். மனிதர்களுக்கு மத்தியில வந்து மனுஷனா வாழ்ந்து, மனுஷனுக்கு முன்னால அவமானப்படுத்தப்பட்டு, மனுஷராலே காரி உமிழப்பட்டு, அடிக்கப்பட்டு, கொலை செய்யப்பட்டு, ரத்தம் சிந்தி மனு குலத்தையே மீட்கணுமா? கவனிக்கிறீங்களா? கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி சாதாரண விஷயம் இல்லை. அதற்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்கு. பாவம் அறியாத ஒருவர் பாவமாக வேண்டும். சிலுவை மரணத்தை பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. உலகத்திலே கொடூரமான ஒரு மரணம் இருக்குமானால் அது சிலுவை மரணம் தான். உடனே உயிர் போவாது. இந்த உடல் வந்து இந்த சிலுவையில துடிக்கும், மேலையும் கீழே இறங்கி ஆகணும், மூச்சு விட முடியாது, அடைக்கும். கொடூரமான பாவிகள் தான் சிலுவையில அறையப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள். இயேசு அப்படித்தான் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலையைத்தான் சொல்றாரு, அந்த மரணத்தை தான் சொல்றாரு, அந்த மரத்திலே சாபமாய் சாக போறதை தான் சொல்றாரு. தேவனே, உமக்கு சித்தமானதை செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. தேவனுக்குள்ள இருந்த திட்டம் என்ன தெரியுமா? உங்களை என்னையும் மீட்கணும் அப்படின்னா பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் மனிதனாக வந்து சிலுவை மரத்தில் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்த வேண்டும். அது சாதாரணமான விஷயம் இல்லை. என் சாட்சி உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்காவது என்னை பத்தி தெரியுமா? என் சாட்சி தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. என் சாட்சி தெரியும்ன்றவங்க 2 பேர் இருக்கீங்களே. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் அவருடைய பிறப்பு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது? ஏன் கொண்டாடுறோம்?
ஏங்க அந்த பிறப்புல நாம சந்தோஷப்படுறோம்? 30 வருஷத்துக்கு முன்னால எங்க குடும்பம் ஒரு அக்கிரமம் நிறைந்த குடும்பம். சொந்த ஊர் எனக்கு சீர்காழி மாதானம் வடபாதி கிராமம். அக்கிரமம் நிறைந்த ஒரு குடும்பம், பாவம் நிறைந்த ஒரு குடும்பம். பாவம்னா என்னன்னே தெரியாம பாவம் செய்கிற குடும்பம். ஒரு பெரிய வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சென்னையில. அந்த சென்னை வியாபாரம் திடீரென்று 65 லட்சம் ரூபாய் நஷ்டத்துல கொண்டு போய் எங்களை விட்டுச்சு. அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சப்ப கூட பெரிய பெரிய சாமியார்கள் பூசாரிகள் எல்லாம் கொண்டு வந்து, எங்க அப்பா பூசாரியும் வச்சு கொண்டு வந்தாங்க, பாஸ்டரை கொண்டு வந்தாங்க. பாஸ்டர் பாட்டுக்கு அவரு ஜெபம் பண்ணுவாரு, பூசாரி பாட்டுக்கு அவரு பூசை பண்ணுவாரு. எங்க அப்பா எதையுமே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சாங்க. 1.5 வருஷத்துல 65 லட்சம் ரூபாய் நஷ்டமானோம். அதன் பின்பு அந்த நஷ்டத்தை அடைக்கிறதுக்கு கடனை கொடுக்க கடன் வாங்கி 70 லட்சம் ரூபாய் 35 வருஷத்துக்கு முன்னால கடன். அதுல எங்க அப்பா வாங்கின கடன்லாம் நிறைய 8 வட்டி 10 வட்டி. ஒரு வருஷம் முழுசும் எங்களுக்கு வியாபாரமே இல்லை. இருந்த வீடு பேங்க் லோன்ல முழுகி போச்சு, நகை போச்சு, கடைசியா கட்டில் போச்சு, கடைசியா சாப்பாட்டுக்கு எங்க அம்மாவுடைய புடவை கூட அடமான கிடக்கு போச்சு. அதுதான் 35 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு முன்னால பேசிட்டு இருக்கேனே என்னுடைய உண்மையான வாழ்க்கை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒரு நாள் வழியே இல்லை, எங்க அம்மா அவங்க புடவையை கொண்டு போய் அடமான கடையில் வச்சு எங்களுக்கு அரிசி வாங்கி சாப்பாடு போட்டாங்க. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். கடைசியா 4 பிள்ளைங்க நாங்க, எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, மருந்து வச்சு பிள்ளைகளையும் கொண்டுட்டு தானும் செத்துடலான்னு முடிவுக்கு வந்தாங்க. எங்க அப்பா பார்க்காத ஜோசியக்காரன் இல்லை, கைரேகைக்காரன் இல்லை, ஜாதகக்காரன் இல்லை. கடைசியா சாக போறோம். ஒரு தாத்தா வந்து சொன்னாரு, இயேசுவை பத்தி ஒரு பெரிய கூட்டத்துல பேசிட்டு இருக்கிறாங்க, அற்புதம்லாம் நடக்குதாமே, பேர் சொல்லி கூப்பிடுறாராம் அந்த ஊழியக்காரரு. எங்கெங்கயோ போனீங்களேம்மா, அந்த வீட்டுக்கு அந்த கூட்டத்துக்கு போங்க, ஒருவேளை உங்களையும் பேர் சொல்லி அவர் கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்க போறதுக்கு பஸ்ஸு கூட காசு கிடையாது, போறோம், லேட்டா போறோம். உள்ள நென்றாகும் போது ஒரு 5000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மகிமையான ஒரு கூட்டம். ஜனங்கள் கடவுள் அப்படி முகத்தை பார்க்குற மாதிரி கையை ஆட்டிக்கிட்டு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் கருப்பா சிவப்பான்னு கூட நமக்கு தெரியாது. இவங்க என்னடா ஆண்டவரை கடவுளை முகமுகமா பார்த்த மாதிரி ஆராதனை பண்றது மட்டும் இல்லை, அவங்க முகங்கள்ல மகிழ்ச்சி இருக்கு, அந்த முகத்துல சந்தோஷம் இருக்கு, உண்மையான சந்தோஷம் இருக்கு. பிரசங்க மேடையில பார்த்தா அவருக்கு ஒரு 10 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க, அப்படியே முகமெல்லாம் பிரகாசமா இருக்கு. பிரசங்கியார் ஒரு பக்கம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. நான் நினைக்கிறேன், இந்த பிரகாசத்துல ஒரு துளியாவது நம்ம வாழ்க்கையில இருந்தா நல்லா இருக்குமே. இருள்ல இருக்கிறோமே, இருட்டுல இருக்கிறோமே. இப்ப பேர் சொல்லி கூப்பிடுவார் அப்படின்னு பார்த்தா அவர் யாரையோ பேர் சொல்லி கூப்பிட்டாரு, எங்களை பேர் சொல்லி கூப்பிடவே இல்லை. ஆனா அதன் பின்பு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச ஒரு சில வினாடிகள்ல அவர் சொன்னாரு, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒரு சிலர் ரொம்ப நொடிஞ்சு போய் தற்கொலைக்கு நேரா ஓடிட்டு இருக்கிறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு, ஆனா ஆசீர்வாதம் உங்க கூரையை கூட தாண்டாதபடிக்கு உங்க பாவம் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அந்த வார்த்தை, அந்த பாவம் தடுத்து நிறுத்தி இருக்கிறதுன்னு சொன்ன உடனே இருதயம் அதை உணருது. எஸ், நான் ஒரு பாவிதான், அவர் சொல்றது உண்மைதான், நான் ஒரு அக்கிரமக்காரன் தான், அவர் சொல்றது உண்மைதான். கடவுளே நினைச்சாலும் என்னை ஆசீர்வதிக்க முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன், அது உண்மைதான். அழுக வந்தது. அவர் சொன்னாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன்
இரக்கம் பெறுவான். அறிக்கை பண்றோம். எவ்வளவு நான் செய்த அக்கிரமம் எல்லாம் சினிமால பாக்குற மாதிரி என் கண்ணுக்கு முன்னால வருது. கடைசியா ஒண்ணு சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி உங்க ரத்தத்தால கழுவுகன்னு கண்ணீர் விட்டு ஜெபித்து அந்த மேடைக்கு முன்னால ஓடி போனது எங்க குடும்பம் தான். அழுதான். பக்கத்துல யார் நிக்கிறான்னு பார்க்கல, முன்னால யார் நிக்க. ஐயோ என் பாவம் என்னை கொன்னுடான்னு, எனக்கு விடுதலை கொடுங்க உங்க ரத்தத்தால. நல்ல அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ண ஒரு சில வினாடியில நான் சொல்றேன், உலகமோ பணமோ செல்வமோ புகழோ கொடுக்க கூடாத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் எங்க இருதயத்தை அப்படியே நிரப்பிருச்சு. அல்லேலூயா. நான் சொல்றது உண்மை. எங்க இருந்து வந்துச்சு அந்த சமாதானம்னு தெரியாது, எங்க இருந்து வந்தது அந்த சந்தோஷம் தெரியாது. உள்ளம் ஏங்குச்சு, என் பாரம் என்னை விட்டு விலகி போச்சு. உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானம் இருதயத்தை நிரப்பிச்சு. இப்ப இருதயம் சொல்லுது, மனசாட்சி சொல்லுது, ராஜகுரு நீ உள்ள வரும்போது பாவியா வந்த, ஆனா வெளியே போகும்போது இயேசு உன் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி உன்னை நீதிமானாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. இப்ப கடனை பத்தி எல்லாம் யோசனையே இல்லை, இயேசுவை பத்தி தான் யோசனை. இந்த இயேசுவை விடக்கூடாதுடா. நான் ஜெபித்த ஜெபம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நான் என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே நான் உங்களை விட்டுருவேன், அப்படிப்பட்ட மனுஷன்தான். இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு என்னால இருக்க முடியாது. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் செய்யறேன், நீங்க ரெண்டாவது வரப்போறீங்கன்னு சொல்றாங்களே, அப்படி வரும்போது என்ன மறந்துடாதீங்கப்பா, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த அளவுக்கு ஒரு பாவமான மனுஷனுடைய இருதயம் மாறக்கூடுமானால் அதுதான் தேவனுக்குள் மறைந்திருந்ததான் அந்த ரகசியம். இயேசு சொன்னார், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. வாட் a wonderful God. ஏசியா வந்தார். இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. Glory be to God. என்ன அழகான வார்த்தை. பல கதைகளை படிச்சிருக்கோம் சின்ன வயசுல. பாவிகளை அழிக்க ஒரு கடவுள் வந்தாரு, துன்மார்க்கனை நிக்கிரகம் பண்ண ஒரு கடவுள் வந்தாரு, இவனை அழிக்க ஒருத்தர் வந்தாரு, அவனை அழிக்க ஒருத்தர் வந்தாரு. ஆனா இங்க போட்டிருக்கு, பாவிகளை ரட்சிக்க ஒருவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ரெண்டு பெண்களுக்கு ஆளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. இந்த அம்மாவுக்கும் பிறந்துச்சு, அந்த அம்மாவுக்கும் ஒரே நேரத்துல பிறந்துச்சு. ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, பிள்ளையின் மேல கூப்புறப்படுத்திச்சோ எப்படி படுத்துச்சோ செத்து கொன்னுடுச்சு, குழந்தை செத்து போச்சு. என்ன பண்ணிடுச்சு, இன்னொரு அம்மாவுடைய குழந்தை தூக்கி வச்சுக்கிட்டு இது ஏன் குழந்தைன்னு சொல்லிச்சு. பெரிய பிரச்சனை. ஒரு குழந்தை தான் இருக்குது, இந்த அம்மா இது ஏன் குழந்தைங்குது, அந்த அம்மா இதுவும் என் குழந்தைங்குது, இது என் குழந்தைங்குது, அதுவும் இது என். எங்க போச்சு இந்த பிராதி, எங்க போச்சு? உங்களுக்கு தான் அந்த கதை தெரியுமே, சாலமோன் கிட்ட போச்சு. சாலமோன் என்ன சொல்றாரு, பெஸ்ட் ஒரே வழி, வெட்டிடுவோம் ரெண்டா. கேக்ல ஆளுக்கு பாதி கேக் கொடுக்குற மாதிரி ஆளுக்கு பாதி குழந்தைய கொடுத்துரும். அந்த அம்மா சொல்லுது, அதான் கரெக்ட், அவளுக்கு பாதி எனக்கு பாதி, அதான் உலகம். ஆனா உண்மையாய் பெற்றெடுத்த தாய் சொன்னது என்னன்னா, என்கிட்ட கூட வேணாம் சார், அவளே வச்சுக்கிட்டு என் குழந்தை உயிரோடு இருந்த. இதுதான் தாயினுடைய இருதயம்.
ஏன்டா கடவுள் வந்து மரிச்சாரு, ஏன் கடவுள் ஏன் சிலுவையில தொங்கினாரு, ஏன் சிலுவையில தொங்கினாருன்னா, நம்மை படைத்ததுனால நம்மை பாதுகாக்க அவர் சிலுவையில தொங்கினார். Glory be to God. Hallelujah. இதெல்லாம் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க இந்த பிரசங்கத்தெல்லாம். இதெல்லாம் பேச வரல, ஒன்னதான் பேச வர்றேன். இன்றைக்கு நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பதற்கு ஒரே காரணம், தேவனுடைய குமாரன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். obedience. அன்றைக்கு தேவனுடைய குமாரன், நான் வரலங்க, என்னால போக முடியாது, ஐயோ என்னை நிர்வாணம் பண்ணி சிலுவையில அறைவத அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியாது, மற்ற மனுஷருடைய அக்கிரமத்தை என்னால சுமக்க முடியாது, ஐயோ நான் பரிசுத்தம் உள்ள கடவுளாச்சே, நான் எப்படி பாவத்தை சுமக்க முடியும்னு நினைச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கிடையாது, இங்க இன்னைக்கு பிரியாணியும் கிடையாது. பிரியாணி தானே இன்னைக்கு? சிக்கனா மட்டனா? நான் ஃபாஸ்டிங், நான் வீட்டுக்கு போயிடுறேன், ஏன்னா அங்க மட்டன் பிரியாணி. இந்த கொண்டாட்டத்துக்கு காரணம் ஒரே ஒருவருடைய கீழ்ப்படிதல் தான். எது வரைக்கும் கீழ்ப்படிஞ்சார் தெரியுமா? இந்த பிலிப்பியர் 2:7 நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். இந்த 5, 6, 7 படிச்சீங்கன்னா, சிலுவையின் மரண பரியந்தம். எங்க இருந்து இந்த கீழ்ப்படுதல் எங்க ஆரம்பிச்சிச்சு? பரலோகத்தில் ஆரம்பிக்குது. இதோ வருகிறேன், இதோ வரேன், இதோ வரேன். எங்க அது முடிஞ்சிச்சு? அடிச்சு சதையெல்லாம் பிக்கப்படும் வரைக்கும் அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சு. இந்த கீழ்ப்படிதல் அது தேவன் பார்த்து அவருக்குள் நம்மை ரட்சித்தது மட்டும் இல்லாம, அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி, எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசு என்ற அந்த நாமத்தை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பேயெல்லாம் துரத்தும் போது, ஒரு வாரமா ஒரு பெரிய பேயை துரத்திக்கிட்டு இருந்தோம். ஒரே பெண்ணுக்குள்ள எக்கச்சக்கமான பேய். அந்த ஊரே நடுங்கும் போல இருக்கு அந்த மந்திரவாதிக்கு. அவன் பாட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கான். 25 வயசு சின்ன பிள்ளை, அது கத்துது, அலறுது, அந்த ஊரையே மிரட்டுது அந்த பேய். யார் தெரியுமா, என்ன படம் தெரியுமா, அந்த குடும்பத்தை அழிக்க வந்திருக்க நாக்கும், அப்படி இப்படி என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க ஒண்ணுமே சொல்லல. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சத்தம் பிடிச்சு எல்லாரும் பாக்குறான். என்னங்க இருக்கு அந்த பேருக்குள்ள? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிந்ததினால் எல்லா பேருக்கும் மேலான ஒரு திருப்பெயரை இயேசுவுக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு கிறிஸ்துமஸ் நாள்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒபே, கீழ்ப்படிதல் என்ற ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தையே அந்த கீழ்ப்படிதல் ரட்சித்து தருமா? எனிஒன், யாரு வேணுமானாலும் மீட்கப்படலாம், ரட்சிக்கப்படலாம். நேற்று வரைக்கும் கொலைகாரனா இருப்பான், விபச்சாரக்காரனா இருப்பான், குடிகாரனா இருப்பான். நாளைக்கே இயேசுவே நம்ம மனம் திரும்பிட்டான்னு வச்சுங்களேன், அவன் தேவனுடைய பிள்ளையாகவே மாறிடுறானே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையா ஒரு குடிகாரனும் ஒரு விபச்சாரக்காரனும் கொலைகாரனும் மாற முடியுமான்னா முடியும், இயேசு என்கிற அந்த நாமத்துக்குள். ஏன்னா அதுதான் பூரணமாய் கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்தது. கவனிங்க, இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை என்ன, சபையில பிரச்சனை என்ன தெரியுமா? பாஸ்டருக்கு என்னத்துக்கு கீழ்ப்படியணும்? நாங்க ஒரு சர்ச்சை நடத்திட்டு இருக்கோம், ஊழியம் நடத்திட்டு இருக்கோம். பெண்களை பத்தி கவலையே இல்லை, ஆண்களை நினைச்சா கப்புந்து. திடீர்னு பார்த்தா எங்கேயோ நம்ம சர்ச்சில் வர்ற ஒரு ஆம்பளை வாலிப பையன் நம்ம சர்ச்சுக்கு வர்ற ஒரு பொண்ணு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். இது நமக்கே தெரியாது. அவ்வளோ பக்தியா? நான் யோசிக்கிறேன், என்ன அவ்வளவு ஆத்தும பாரமா நம்ம கிட்ட கூட சொல்லாம போய்.
ஏன்? கீழ்ப்படிதல் கிடையாது. கீழ்ப்படிதல் தான் நம்முடைய வாழ்க்கை மேல்படி. அல்லேலூயா. விசுவாசிகள் அப்படின்னாலே யாருக்குள்ள அடங்கி இருக்கணும்? மெய்ப்பனுக்குள் அடங்கி இருக்கணும், கீழ்ப்படியணும். ஒபீடியன்ஸ். இன்னைக்கு சொசைட்டி, சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? கீழ்ப்படிதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. எங்களுக்கு எங்க சுதந்திரம் வேணும். என் பேரன் ஒருத்தன் இருக்கான், 1.5 வயசு அவனுக்கு. செல்போனை எப்படியோ பிடிச்சி என் பையன் கொடுத்துருப்பானா நினைக்கிறேன், என் மருமகளோ கொடுத்துருப்பாங்க பிள்ளை இருக்கு. அவர் அழும்போதெல்லாம் அதை கொடுத்துருக்கிறது. அவர் கையில இருந்து அதை வாங்க முடியாது. அது வாங்கிட்டாருன்னா அவர்கிட்ட இருந்து வாங்க முடியாது. அதை குடுறான்னா கொடுக்க மாட்டான். இழுத்தன்னு வச்சுங்க, தூக்கி அடிக்கிறான், அதை தூக்கி எறிகிறான். அவ்வளவு டென்ஷன் ஆயிடுறான் அவன். 1.5 வயசு அவனுக்கு. பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் செல்போனை கொடுத்து பாருங்களேன், திரும்பி கேளுங்க, கொடுத்துருவீங்க? இங்க செல்போன்லாம் இல்லை, உங்க வீட்டுலாம் இல்லை. செல்போன் என்னன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. சின்ன செல்போனுக்கு சொல்றேன். என்ன சொல்றாங்க பிள்ளைங்க? எனக்கு ஸ்பேஸ் கொடுன்றான். எனக்கு விடு, என் இஷ்டத்துக்கு விடுங்க. எந்த வயசுல? 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, 5 வயசுலயே என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு பிள்ளைங்க விரும்புது. அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் வித்தியாசமா. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை இருந்தா எங்க அப்பா ரோட்ல கேட்டு கிட்ட நடந்து வர்றாருன்னா உள்ள கப்பு சிப்புன்னு ஆயிடுவோம், பயம். இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க அப்ப அதுக்கு இப்ப அதெல்லாம் கால் மேல கால் போட்டு உட்காந்துருது. உள்ள வரும்போது பாப்பா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஒண்ணுக்குது. எங்க பார்த்துருக்க அவர் சொல்ல, நான் தாண்டா உங்க அப்பான்னு. ஏன்னா செல்போனை பார்த்து பார்த்து அப்பா முகமே மறந்து, நீங்க எதை பாக்குறீங்களோ அதான மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். சின்ன பிள்ளையில இருந்து எல்லாருக்குமே கீழ்ப்படிதல் வேணும். சிறு பிள்ளைகளுக்கு பைபிள் சொல்ற வார்த்தை என்ன? உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிதல். அடிக்கடி கேட்ட வார்த்தை தான். நீங்க கீழ்ப்படியணும்னு அந்த எண்ணம் வரும்பொழுதெல்லாம் இயேசுவை நினைச்சுக்கங்க. இயேசு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் மனித இனமே அழிஞ்சிருக்கும். எல்லாம் நரகம்தான், டோட்டல் வேனிஷ். பரலோகமோ புதிய வானமோ புதிய பூமியோ என்றென்றும் வாழ்கிற நித்திய ஜீவனோ கிடையவே கிடையாது. நாமளும் ஆடும், நாமளும் நாயும், நாமளும் மாடும் ஒண்ணு. என்ன அதுங்களுக்கு நரகம் கிடையாது, நமக்கு எக்ஸ்ட்ரா ஒண்ணு நரகமும் இருக்கு. இயேசு கீழ்ப்படிந்திராவிட்டால் மனைவிகள் புருஷருக்கு என்ன பண்ணா? கீழ்ப்படியும். புருஷர்கள் மனைவியிட்ட என்ன பண்ணோம்? அன்பு செலுத்தணும். சபை ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். இந்த கீழ்ப்படிதலுங்கிறத அது என்ன தெரியுமா? ஒரு ஆழமா ஒண்ணு சொல்லி, ஐ திங்க் 1.25 ஆயிப்போச்சு. ஒண்ணு தூங்குறீங்க, இல்லைன்னா பசியா இருக்கு போல இருக்கு. சாரி, 5 நிமிஷம் பேசுவேன் நானு. கீழ்ப்படிதலே நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த ஒபீடியன்ஸ் சொல்றல, சின்ன கீழ்ப்படிதலே கொஞ்சம் ஆழமா நீங்க கொஞ்சம் உத்து பாருங்க. அதுவே ஒரு ஜீவ பலி தான். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லும்போது செய்யாம இருக்கிறதே உங்களையே நீங்க பலியா கொடுக்கிற மாதிரி தான். அப்படித்தானே? அதுதான் புத்தியுள்ள ஆராதனைன்னு பைபிள்ல போட்டிருக்கு. இயேசு ஏன் கீழ்ப்படிந்தார்? எதற்காக கீழ்ப்படிந்தார்? லவ், அன்பு, தெய்வ பயம். தெய்வ பயம். இன்னைக்கு தெய்வ பயத்தையே பார்க்க முடியல மனுஷர் கண்கள்ல. தெய்வ பயம்னா என்னன்னே தெரியல. எவ்வளவு கொலை, எவ்வளவு ஆக்சிடென்ட், எவ்வளவு குடி, எவ்வளவு வெறித்தனம். நான் இந்த உலகத்துக்கு வந்து 55 வருஷம் ஆச்சு. 55 வருஷமா இந்த உலகத்தை பார்க்கிறேன், பூமியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுல இப்ப கடைசி 10 வருஷமா கடவுள் பயமே கிடையாது. எவ்வளவு பாவம் பெருகி போச்சு. கீழ்ப்படிதலுக்கு தெய்வ அன்பும் அவசியம், தெய்வ பயமும் அவசியம்.
சரியா? இன்னைக்கு அதான் கிறிஸ்துமஸ் செய்தி. கீழ்ப்படியாதவங்களை பற்றி நான் நிறைய பேசலாம், ஆனா எனக்கு மனசு சொல்லுது இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கும் பசிக்குது, உங்களுக்கும் பசிக்கும். நீங்க கர்த்தருடைய பிள்ளையா உங்களை நினைச்சீங்கன்னா, கர்த்தர் உங்களை பாபத்திலிருந்து மீட்டிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு விசுவாசமும் நம்பிக்கை இருக்குமானால், உங்க கண்ணுக்கு முன்னால எப்போதுமே இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் தான் இருக்கணும். அல்லேலூயா. நாங்க கடங்காரங்களா வந்தோமா, அதை முடிச்சிடுறேன். பாவத்திலிருந்து எங்களை மீட்டு எடுத்தாரா, ஒரே சந்தோஷம். என் ஜெபமெல்லாம், இயேசுவே என்னை நீங்க விட்டுறக்கூடாது, நீங்க வரும்போது என்னை கைவிட்டுறக்கூடாது. ஆனால் அவர் எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம, தொலைந்து போன எங்க வியாபாரத்தை, உடைந்து போயிருந்த சிதைஞ்சு போயிருந்த எங்க வியாபாரத்தை ஆசீர்வதிச்சு 3 வருஷத்துல 65 லட்சம் ரூபாய் கடனை வட்டியோடு திரும்ப கொடுப்பதற்கு எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாங்க கடன்காரங்க இல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். ஏந்தி நின்ற கரங்களை கொடுக்கும் கரங்களாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன, இது ஒரு பெரிய அற்புதம் சொல்ல மாட்டேன். 65 லட்சம் ரூபாய் 30 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு பெரிய அற்புதம் சொல்ல மாட்டேன். நான் என் வாழ்க்கை மாறினதுதான் பெரிய அற்புதம். அல்லேலூயா. கூடவே இதை ஒரு கொசுரா ஆண்டவர் கொடுத்தார். போ, நீ இனிமே கடன் வாங்காத, நல்லா இரு. அன்றைக்கு இரவு நாங்க கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம். அந்த பிரசங்கியார் பேசின போது சந்தேகப்படல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் சொன்னா சுத்திகரிக்கும், அவ்வளவுதான். ஒரே நம்பிக்கை, அதுக்கே கீழ்ப்படிதல் அவசியம். இன்றைக்கு நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அப்படியே ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணு மூடி. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். பாடுறோமே, உண்மையா செய்வோமா? தகப்பனே, இந்த நல்ல மதிய பொழுதுல கொஞ்ச நேரம் உம்முடைய பிறப்பின் ரகசியத்தை நான் பேச கிருபை கொடுத்தீர். என் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தையும் நான் பேசினேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். எங்கள் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களையும், அன்பு சகோதரி குடும்பம், இவங்க ஊழியங்கள், கிளை சபைகள், மூப்பர்கள், சபையின் வாலிபர்கள், பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஐயா, இந்த சபையின் எல்லை பெரிதாகட்டும். 1000 ஆத்துமாக்களை தாரும். வருகிற வருஷங்கள் எல்லாம் இனி ஆத்தும ஆதாயத்தின் ஆண்டுகளாகவே இருக்கட்டும். தகப்பனே, குத்தாலம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். புதிய ஆண்டுல புதிய கிருபைகள் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள், புதிய வரங்கள் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். Let them be blessed, Lord. Bless them abundantly. நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ரொம்ப சந்தோஷம். நன்றி, அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. ஹல்லேலூயா. இப்போ நீங்க கேட்டது கர்த்தருடைய வார்த்தைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எப்படி சொல்றீங்க? ஊழியக்காரங்க பேசிட்டாங்க, அதனாலயா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லிட்டீங்க, எப்படி சொல்றீங்க? ஞாபகம் இல்லைங்களா யாருக்கும்? ஆறாவதுல என்ன கேட்டீங்க? கொஞ்ச நேரம் வொர்ஷிப் பண்ணாம பாட்டை முடிச்சுட்டு என்ன கேட்டீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிக்கும்படி பூமிக்கு வந்தார்.
என்னை குறித்த பிதாவுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றிட்டேன், உன்னை குறித்து ஒரு சித்தம் இருக்குது, அதை நீ செய்வியா? ஒரு கேள்வி வச்சாரு 6ஆம் இடத்துல கர்த்தர். அந்த பிதாவின் சித்தம், அதுதான் அவங்க கொண்டு வந்த செய்தியில உள்ள முக்கியமான வார்த்தையே. இதோ பிதாவின் சித்தத்தை செய்ய வர்றாரு. ஆமென். இதுல இருந்து என்ன தெரியுது? கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய சித்தத்தை சரியா செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே மிக சரியா பேசுவார். எப்பவுமே அவர் என்ன பேச போகிறாரோ அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். வர்றது அவங்க செய்தி கொடுக்க, இந்த வார்த்தையை வாசிக்கிறதுக்கு முன்னாடியே 6ஆம் இடத்துல கர்த்தர் தெளிவா இதே வார்த்தைய பேசிட்டார். அல்லேலூயா. அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆமா, அப்படியே கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்க கூடாது. ஆமா, நாங்கெல்லாம் விசுவாசி அந்த நாட்கள்ல செய்தி உங்களை மாதிரி கிடையாது, உங்களை மாதிரி கிடையாது. ஆராதனை முடிந்ததும் மதியம் கையில கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு கைப்பருதி ஒரு 5000 கைப்பருதி ரெப்பஸ்டம் போட்டு ரெடி பண்ணுவோம். ஒரே ஆள் ரெடி பண்ணி முடிச்சதும் லோக்கல் விசுவாசிகள்லாம் வெளியில போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. ஊழியத்துக்கு புறப்பட்டு செல்லுவோம். சகோதரர்களே 25 பேர் 30 பேர் புறப்பட்டு செல்வோம் ஊழியத்துக்கு. ஊழியம் முடிந்து ஒரு 6 மணிக்குள்ள வந்துருவோம். 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, 6 to 8 பைபிள் ஸ்டடி முடிஞ்சு எல்லாம் பாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இந்த மாதிரி டேபிள் கிளாத் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, பாஸ்டருடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம், மைக்கு ஆம்பெல்லாம் சர்ச்சுக்குள்ள வைக்க முடியாது, திருட்டு போயிடும். பாஸ்டர் வீட்டுக்குள்ள வச்சு பத்திரமா வச்சு பூட்டணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நாங்க வீட்டுக்கு போவோம். உங்களை மாதிரி முடிஞ்ச உடனே போகிற ஆள் இல்ல. அப்படி வீட்டுக்கு போன பிறகு வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 10-10:30 ஆயிடும். அங்க போனதும் முதல் வேலை, அன்றைக்கு செய்தியில் கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசினார், அதற்கு முழங்கால் படிட்டு செபித்து விட்டு தான் ட்ரெஸ்ஸே மாட்டுவான். அதற்கு பிறகுதான் சாப்பாடுலாம். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்? நிறைய பேர் என்ன பண்றோம்? ஆராதனை முடிஞ்சதுமே என் ஆத்துமாவே இங்க இருக்கிற காலு அந்த வாசலுக்கு போயிடும், என் முழு உள்ளமே ரயில்வே கேட்டுக்கு போயிடும் அடுத்த காலு. அப்ப என் நாத்தனாரே கர்த்தரை ஸ்தோத்திரி நாத்தனார் வீட்டுக்கு போயிடுவான், என்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஹோட்டல்ல போய் நுழைஞ்சி சாப்பிட்டு முடிச்சிடுறோம். தயவு செய்து அதை மாற்றுங்கள். அப்படிப்பட்டவரெல்லாம் வீட்டுக்கு சென்று கர்த்தர் பேசின வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அழைப்பிற்கிணங்க வந்த அன்பு ஊழியர் அவர்களுக்கு சபை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் இப்படி வந்துருங்க. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு பிரயாசப்பட்டவங்க மட்டும் ஒரு சின்ன வேலை கூட நான் செஞ்சிருக்கேன். நேற்று இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் கண் விழித்தவர்களா இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களா, உங்களுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. உங்களுக்கே உங்களை தெரியல நினைக்கிறேன், தூக்க மயக்கம் தான் காரணம். நானா அது? சீக்கிரம் எந்திரிங்க. நான் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கென்று நான் வேலை செஞ்சிருக்கேன். இந்த சபையில நான் வேலை செஞ்சிருக்கேன். தம்பிங்கெல்லாம் பாருங்க, வினோத்லாம் எந்திரிக்கவே இல்லை. வினோத்துடைய உழைப்புலாம் அதிகம். விஷ்ணு, ஹரி, ரைட்டு, ஹரி இருக்காப்புல, விஷ்ணு காணோம். ரைட்டு. வேற யாரெல்லாம்? வாலிய பிள்ளைங்களாம் ஒன்றும் ஒரு வேலை செய்யலையா? அவ்வளவு எப்ப இங்கே விக்னேஸ்வரிங்க
ஆம்பளை பிள்ளை மாதிரி எந்திரிச்சு சேர் ஏறி நின்றுக்கிட்டு இதெல்லாம் பாதி ஒட்டி முடிச்சதே விக்னேஸ்வரி, மற்ற பிள்ளைங்க இவங்க டீம் தான், இங்க இல்ல. சரி சரி சரி. இப்ப பாஸ்டர் அவர்கள் இந்த இதில் பிரயாசப்பட்டவர்களுக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்பாங்க. எல்லா கர்த்தர் பிள்ளைகள் கவனத்திற்கு, நீங்க நைட்டு ஃபுல்லா தண்ணி, நமக்கு போர் பண்ணி தண்ணி வராதனால எல்லாருமே நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டு தண்ணி பிடிச்சாதான் சாப்பாடு ரெடி பண்ண முடிஞ்சது. போர் கிடையாது, பஞ்சாயத்து தண்ணி தான் நமக்கு. அதனால தண்ணி அதிகமாக சுமந்து பின்னாடி கொடுத்தவங்க நீங்களும் ஏஞ்சி நில்லுங்க. தண்ணி பிடிச்சவங்க, சமையலுக்கு கறி அதெல்லாம் எல்லாத்துக்குமே நீங்க என்ன செஞ்சீங்க, உதவி செஞ்சிருக்கீங்க. ஏன்னா நீங்க எல்லாமே சின்ன சின்ன உதவியா இருந்தாலும் நீங்க அது கர்த்தருக்கு நேசிச்சு செஞ்சதுனால பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. பிரயாசப்பட்ட நீங்க எல்லாரும் ஏந்திரிங்க. தண்ணி ஒரு இது ஃபுல்லாக பேரல் ஃபுல்லாக பிடிச்சாங்க ஒருத்தவங்க, ஒரு டவரா ஃபுல்லாக ஒரு சிஸ்டர் தண்ணி பிடிச்சாங்க. இன்னொருத்தவங்க பாத்ரூமுக்கு 2 கேன் நிறைய தண்ணி பிடிச்சாங்க. ஏன்னா நமக்கு தண்ணி பற்றாக்குறை, போதுமான அளவு சபை நடத்துவதற்கு தேவையான தண்ணி நமக்கு கிடைக்காதனால நம்ம இவ்வளோ சிரமத்தை சந்திக்கிறோம். இது இப்போ சந்திச்சதல்ல, நம்ம எப்பயிலேருந்து சந்திக்கிறோம் நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க, நீங்க தான் சொன்ன. எப்பயில சபை இடம் வாங்கின நாட்கள்ல இருந்து 2015 தான் நமக்கு என்ன வந்தது, தண்ணி கரண்டுமே வந்தது. அதுக்கு பிறகு நம்ம பஞ்சாயத்து தண்ணியை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம். அந்த கட்டடமே மழையால கட்டப்பட்டது தான், அப்படித்தானே? அதனால நமக்காக பாஸ்டர் நமக்கு ஜெபிப்பாங்க. தண்ணிக்கும் எல்லா காரியத்திலையும் ஒத்துழைச்சி வந்தவங்க எல்லாருக்காகவும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இதோ உம்முடைய ஊழியத்தை மனதார உற்சாகத்தோடு கூட செய்த உம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எவர்களுடைய இருதயத்தை எல்லாம் ஏவினீரோ அவர்களுக்குள் அந்த எழுப்புதல் உண்டானது என்று சொல்லி நாங்கள் பைபிள்ல பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் உமக்கென்று பட்ட இந்த பிரயாசத்தை நீர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. இவர்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து இன்னும் உற்சாகமான ஆவி இந்த பிள்ளைகளை தாங்கும்படி செய்யுங்கப்பா. தேவனுக்கென்று செய்யக்கூடியதான அந்த உற்சாக மனதை அவங்களுக்கு கொடுங்க. சபைக்குரிய காரியங்கள்ல இன்னும் அதிகமாய் ஈடுபடக்கூடியதான நல்ல இருதயத்தை அவங்களுக்கு கொடுங்க. இந்த பிள்ளைகள் மூலமாக உடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் நீர் நினைத்தருளும். அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்து இந்த கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்ட் ஊழியத்துக்கு இரவும் பகலுமா நம்ம ஒரு வாரமாகவே என்ன செய்யறோம், 10 நாட்களாவே சபையின் வேலை மாத்த ஒரு பக்கம், ஊழியத்துக்காக மினிஸ்ட்ரி நம்ம கேரல் ரவுண்ட் ஊழியத்துக்கு இரவும் பகலும் வேன் வச்சு நம்ம எல்லாருமே போனோம். ஒரு சில இடத்துக்கு எங்களால் வர முடியல. ஆனால் நீங்கள் உற்சாகமாக என்ன செஞ்சீங்க, அந்த கேரல் ரவுண்ட் ஊழியத்துக்கு எல்லா சகோதரர்கள் போனீங்க, சகோதரிகள் போனீங்க, வாலிப பிள்ளைங்க போனீங்க. நீங்கள் ஏந்திரிச்சு நிற்க வேணாம், சிரமமாக இருக்கும். கரங்களை மட்டும் நீட்டுங்க. உங்களுக்காக நீங்கள் ஊழியத்தில் பிரயாசப்பட்டது, தியாகம் பண்ணினது, நேரத்தை தியாகம் பண்ணது, தூக்கத்தை தியாகம் பண்ணினது, எல்லா சூழ்நிலையும் பனி இதெல்லாம் பார்க்காம மடையிலையும் பார்க்காம வந்து இந்த ஊழியத்தில் முன்னின்று ஏசப்பாவோட சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நம்ம பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரும் கரங்களை நீட்டுங்க. ஆண்டவருக்கு நேரம் கரங்களை நீட்டுங்க. ஆண்டவருக்கு நேரம் நீட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை நினைச்சுவாரு, ஆசீர்வதிப்பார். இதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஊழியத்துல கேரல் ரோட்ல பயன்படுத்துவாங்க. அப்பா, இந்த நல்ல மதிய பொழுதுல குறிப்பாக தகப்பனே, இந்த கேரல் ரவுண்ட்ஸ்ல போய் உம்முடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு இந்த பண்டிகை நாட்களிலே சொல்லும்படி நீர் தெரிந்து கொண்ட இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தங்கள் நாவுகளை திறந்து உம்மை குறித்து சொன்ன இவர்களை நீர் அளவில்லாமல் உயர்த்தும் ஆண்டவரே. குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனை உண்டு பண்ணினீர் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுடைய நாவு எப்போதும் உம்மை புகழ்வதிலிருந்து ஓயாதபடி கர்த்தருடைய அபிஷேகம் பிள்ளைகளுடைய நாவுகளை நிரப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்னும் அதிகமாய் உயர்த்தும். நல்ல ஞானம், விவேகம் ஆண்டவரே, படிப்பிலும் சமுதாயத்திலும் உயர்ந்த நிலைக்கு இவர்கள் வரும்படி கிருபை செய்தருளும். சபைக்கு சாட்சியாக, கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க கிருபை தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
தேங்க்யூ. இன்னைக்கு பிரியாணி போடுவதற்கு பிரயாசப்பட்ட விடிய காலத்தில் அதிகாலையில் எஞ்சி போய் கறி ஐயா பிரதர் ஆல்வின் ஐயா பிரதர் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. 4 மணி பனியில் கூட பனின்னு பார்க்காம அந்த மாதிரி எல்லாரும் பிரயாசப்பட்டு வேலை செஞ்ச உங்களை அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சபையின் சார்பாகவும் நாங்கள் ஊழியத்தில் இருக்க எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய பிள்ளையாகிய ஆவிக்குரிய பிள்ளையா உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நீங்கள் சபையையும் ஃபஸ்ட்டு ஆண்டவர், அடுத்தது சபை, அடுத்தது 3வது எங்களை நேசிச்சிங்க. அதுக்கு மேலே நமக்கு மெசேஜ் கொடுக்க வந்த பாஸ்ட்டை நேசித்து இரவும் பகலும் எல்லாம் போஸ்டர் ஓட்டினாங்க பிள்ளைங்க. வால் போஸ்டர் எல்லாம் வச்சாங்க. எல்லாமே இந்த பிள்ளைங்க ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப பிரயாசம் கண்ணது. அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் உற்சாகம் கை தட்டுவோமா? ஆமேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இப்போ இதெல்லாம் பரலோகத்துலேருந்து இயேசுவை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. நம்மளை 2022 இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறாங்க ஆவிக்குரிய ரீதியா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.